நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரன் சமூகங்கள் சேர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாட்டில் 37 தனித்துவமான பழங்குடியினர் அடங்கிய விரிவான பட்டியல் உள்ளது. இந்த பழங்குடியினர் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 1.1 விழுக்காடு ஆக உள்ளனர். இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் பரவியிருப்பதுடன் நீலகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் செறிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் பழங்குடியினர் அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களில் 6 பேர் குறிப்பாக நலிவடைந்த பழங்குடியின குழுக்களாக PVTGS அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் முக்கிய பட்டியல் பழங்குடியினர் விரிவான பட்டியல். 36 பழங்குடியினர் கூட்டல் 1 என்று பொதுவாக குறிப்பிடப்படும் அதிகாரப்பூர்வ பட்டியலில் பின்வருபவை அடங்கும். 1. அடியன். 2. அரநாடன். 3. இரவல்லன். 4. இருளர் இருளன். 5. காதர். 6. கம்மாரா கன்னியாகுமரி மாவட்டம் தவிர. 7. கனிகரன் கனிக்கர். 8. கனியன் கனியன். 9. கட்டுநாயக்கன். 10. கொச்சுவேலன். 11. கொண்ட காப்புஸ். 12. கொண்டாரெட்டிஸ். 13. கொராகா. 14. கோட்டா. 15. குடியா மேலக்குடி. 16. குறிச்சான். 17. குறும்பஸ் நீலகிரியில். 18. குருமான்கள். 19. மகாமலசார். 20. மலை அரையன். 21. மலைப்பண்டம். 22. மலைவேடன். 23. மலக்குறவன். 24. மலசார். 25. மலையாளி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மிகப்பெரிய பழங்குடியினர். 26. மலையகண்டி. 27. மன்னன். 28. முடுகர் முடுவன். 29. முத்துவன். 30. பாலியன். 31. பள்ளியன். 32. பள்ளியார். 33. பணியன். 34. ஷோலகா. 35. இன்று. 36. உரலி. மற்றும் 37. நரிக்குறவர் குருவிக்கரன் 2023இல் சேர்க்கப்பட்டது. குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்கள் PVTGS. குறைந்து வரும் அல்லது தேக்கமடைந்த மக்கள் தொகை, விவசாயத்திற்கு முந்தைய தொழில்நுட்பம் மற்றும் மிக குறைந்த எழுத்தறிவு விகிதங்கள் ஆகியவற்றின் காரணமாக 6 பழங்குடியினர் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களாக அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 1. தோட்டாஸ் தங்களின் தனித்துவமான உருளை வடிவ கூரை குடிசைகளுக்கும் எருமை மேய்த்தலுக்கும் பெயர் பெற்ற கால்நடை வளர்ப்போர். 2. கோட்டாக்கள் பாரம்பரியமாக மட்பாண்டம் மற்றும் கொல்லர் தொழிலில் நிபுணத்துவம் பெற்ற கைவினைஞர்கள். 3. குறும்பர்கள் பாரம்பரியமாக தேன் சேகரிப்பவர்களாகவும் குணப்படுத்துபவர்களாகவும் புகழ்பெற்றவர்கள். 4. இருளர்கள் காட்டை பற்றிய ஆழ்ந்த அறிவுக்கு பெயர் பெற்றவர்கள், பாம்பு எலி பிடிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். 5. பனியாக்கள் வரலாற்று ரீதியாக விவசாய கூலி தொழிலாளர்களாக பணியாற்றினர். மற்றும் 6. கட்டுநாயக்கர்கள் சிறு வனப்பொருட்களை சேகரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற வேட்டையாடி சேகரிப்பாளர்கள். புவியியல் பரவல் மற்றும் பண்புகள். 1. நீலகிரி இங்கு பல்வேறுபட்ட பாரம்பரிய பழங்குடியினர் தோடா கோட்டா குறும்பா இருளர் அதிக அடர்த்தியில் வாழ்கின்றனர். 2. சேலம் வட தமிழ்நாடு மலையாளிகள் மிகப்பெரிய பழங்குடியின குழுவாக உள்ளனர். இவர்கள் சேர்வராயன் மற்றும் கொல்லி மலைகளில் செறிந்து வாழ்கின்றனர். மற்றும் 3. கன்னியாகுமரி தென் தமிழ்நாடு கனிகரன்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தென்கோடி பகுதியில் காணப்படுகின்றனர். சூழலுக்கான முக்கிய வகைப்பாடுகள். பாரம்பரியமாக கைவினைத் தொழில் கோட்டாக்கள் கம்மராக்கள் கோரக்காக்கள் கால்நடை வளர்ப்பு தோடாக்கள் பாம்பு பிடித்தல் இருளாக்கள் அல்லது வனம் சார்ந்த உழைப்பு பணியன்கள் கட்டுநாயக்காக்கள் போன்ற குறிப்பிட்ட திறன்களுக்காக அறியப்பட்ட இந்த சமூகங்களில் பல தற்போது விவசாயம் மற்றும் கூலி உழைப்பை நோக்கி அதிகளவில் மாறி வருகின்றன.